வணக்கம். சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய தமிழின் மிக முக்கியமான கவிஞராக இருக்கக்கூடிய வைரமுத்து அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தார். அப்போது ரெண்டு பேரும் ஏதோ சில அரசியல் விஷயங்களை பேசினாங்களாம். பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாராம், ஒரு 6 மாதத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது அப்படின்னு சொன்னதாக வைரமுத்து அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற பெயரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மோடி பாஜகவிற்கு எதிராக களத்தில் நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மோசடியை தேர்தல் ஆணையமும் பாஜகவும் செய்திருக்கிறது என்கிற சந்தேகத்தை நிர்மலா சீதாராமனுடைய கணவராக இருக்கக்கூடிய பாரக்கால பிரபாகர் நேற்றைய தினம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்த நாட்களில் காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் மக்கள் வாக்குப்பதிவு செய்வதற்காக ஒவ்வொரு நபரும் எடுத்துக்கொண்ட நேரம் அப்படிங்கிறது 42 நொடி. அதாவது ஒரு நிமிடத்திற்கு 60 நொடி. 42 நொடிக்குள்ள ஒவ்வொரு வாக்காளர்களும் மேற்கு வங்கத்தில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை ஒருபோதும் நம்ப முடியாது அப்படின்னு பாரக்கால பிரபாகர் சொல்கிறார். இதே பாரக்கால பிரபாகர் தான் ஆந்திராவில் பாஜகவும் சந்திரபாபு நாயுடினுடைய கட்சியும் வெற்றி பெற்றதல்லவா, அந்த வெற்றி சந்தேகத்துக்குரியது என்று சொல்லி அவர் ஏராளமான ஆதாரங்களை அவர் அடுக்கும்போது அதில் சொன்ன மிக முக்கியமான விஷயம், ஆந்திராவிலையும் தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் போது ஒரு வாக்கிற்கு ஒரு மனிதன் எடுத்துக்கொண்ட நேரம் என்பது 30 நொடிகள். இது எப்படி சாத்தியமாகும்? 30 நொடிகள் 42 நொடிகளில் ஒரு மனிதரால் வாக்கு செலுத்திட்டு வந்துட முடியுமா? இப்போ நான் வாக்களித்திருக்கிறேன். என்ன பண்ணுவாங்க? முதல்ல உள்ளே கூப்பிடுவாங்க, லைனில் நிற்போம், உள்ளே கூப்பிடுவாங்க. உள்ளே போனால் முதல்ல ஒருத்தர் சரி பார்ப்பார் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கையில் மை வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போகணும், நம்ம பார்க்கணும், நம்ம சின்னம் எது, நம்ம விருப்பப்படுகிற சின்னம் எது, இப்படிங்கிற ஒரு நீண்ட ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? அப்போ எப்படி பார்த்தாலுமே குறைந்தபட்சம் ஒரு 1.5 நிமிடமாவது ஒரு சாமானிய மனிதனுக்கு வேணும். அது இளைஞனுக்குன்னா கூடாது, ஒரு வயதான மூதாட்டி, சற்று பார்வை குறைவானவர்கள், இப்படியெல்லாம் வந்தாச்சுன்னா அதுக்கு டைம் இன்னும் அதிகமாகும். அப்போ என்ன பாரக்கால பிரபாகர் சொல்கிறா அப்படின்னா, அதில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. இந்த 42 நொடிகளுக்குள்ள ஒருத்தர் வாக்களிப்பது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அது நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ஏன்னா அங்கே பதிவான வாக்குப்பதிவுகள், எவ்வளோ நேரம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அவர் எக்ஸாக்டாக எடுத்து நிறுவுறார். இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படின்னு பாரக்கால பிரபாகர் சொல்கிறார். இதை பார்க்குற பெரும்பாலான நபர்கள் ஓட்டு போட்டவங்க தான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ 30 நொடிக்குள்ளெல்லாம் நம்மளாம் வாக்கு செலுத்த முடியுமா? வாய்ப்பே இல்லை. சரி, இது ஒன்று. ரெண்டாவது சம்பவம் என்ன? மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அபிஷேக் பானர்ஜி அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாட்களில் மேற்கு வங்கத்தினுடைய பெரும்பாலான சாவடிகளில், வாக்கு எண்ணிக்கை மைய கேந்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்களை எல்லாமே விரட்டி அடித்து விட்டார்கள். அங்கே எங்கள் ஆட்களை யாரையுமே உள்ள அனுமதிக்கலை, எல்லாரையும் விரட்டி அடித்து விட்டு தான் அவங்க கவுண்டே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், மேற்கு வங்கத்தில் ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார், சுவேந்து அதிகாரி. அவருடைய பர்சனல் செக்ரட்டரியாக யார் நியமிக்கப்படுகிறார்? முன்னாள் தேர்தல் ஆணையத்தில் வேலை செஞ்ச நபர். அதை எஸ்ஐஆரில் மிக முக்கியமான செயல்பாட்டாளராக பங்கெடுத்தவர் தான் இன்றைக்கு சுவேந்து அதிகாரியினுடைய பர்சனல் செக்ரட்டரி. அதே இது கேரளாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர், அவருடைய உதவியாளராக யார் வருகிறார்? இதே மாதிரி தேர்தல் ஆணையராக வேலை செய்திருந்த ஒரு நபரை தான் கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அப்படி என்றால் இதில் சந்தேகம் வரும் இல்லையா? இப்போ எஸ்ஐஆரில் 90 லட்சம் பேர் மேற்கு வங்கத்தில் நீக்கப்பட்டார்கள் இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு 6.5 லட்சம் பேர், யோகேந்திர யாதவ் சொல்கிறாங்க, எஸ்ஐஆரில் நீக்கம் செய்யப்பட்ட 90 லட்சம் பேர், ஆனால் 6.5 லட்சம் பேர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்களே இல்லை, அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு கூட தெரியாதுன்னு யோகேந்திர யாதவ் சொல்கிறார். அதற்கு இந்த நொடி வரையிலும் தேர்தல் ஆணையத்திடம் பதில் இல்லை. இப்போ கேரளாவில் வாங்க, கேரளாவில் இந்த நொடி வரையில் 20,000 தபால் ஓட்டுக்கள்
அது குறித்த சந்தேகங்கள் வலுவாக எழுந்திருக்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு சந்தேகங்கள் எல்லாம் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கொளத்தூர் தொகுதியில் இல்லையா, இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் நீங்கள் போய் பாருங்களேன், சும்மா நேரம் கிடைக்கும்போது போய் பாருங்களேன். அவ்வளவு நலத்திட்டங்கள், அவ்வளவு சிறப்பாக அந்த மனிதர் அந்த இடத்துல அவ்வளோ பார்த்து செஞ்சுருக்கிறார். ஆனால் அவர் தோற்று போயிருக்கிறார். தோற்று போனது அப்படிங்கிறது யாரால அது நம்ப முடியுமா? இப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதனால் என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வைரமுத்துவிடம் சொன்ன ஒரு செய்தி தான் நமக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, 6 மாதத்திற்குள் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறதா, அது இந்தியா ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்திக்கவிருக்கிறதா, அப்படி என்றால் சந்திப்பதற்கான காரணமாக என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் நமக்கு தெரியல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி களத்தில் இருக்கிறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறப்போகிறதா, அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு வலுவான விஷயமாக மாறப்போகிறதா, அந்த வலுவான விஷயம் பாஜகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கப் போகிறதா, மறுதேர்தல் வரப்போகிறதா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். संविधान पे नहीं हो रहा है, क्योंकि संविधान क्या कहता है? वीरा पासी जी ने क्या कहा, अंबेडकर जी ने क्या कहा? एक ही चीज कही थी, हिंदुस्तान में हर व्यक्ति को अभ्यास का सही फल मिलना चाहिए। हर व्यक्ति एक समान है, और अगर ये देश है तो ये सबका देश है, किसी एक जात का नहीं है, किसी एक व्यक्ति का नहीं है, किसी एक अरबपति का नहीं है, किसी एक संगठन का नहीं है, हिंदुस्तान के हर नागरिक का है। नहीं, आप ताली बजा रहे हो, ताली बजा रहे हो, मगर जब आपके सामने, मुंह के सामने इस संविधान को फाड़ कर आरएसएस के लोग फेंकते हैं तो फिर आप चुप हो जाते हैं। मैं आपसे ये कहना चाहता हूं, इसमें आपकी आवाज है, ये आपका खून है, और इसकी रक्षा करना, इसको बचाना आपका फर्ज बनता है, आपकी जिम्मेदारी है। 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.